ஒரு ஊருக்கு இந்த மாதிரி பெயர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சமயபுரம் இது வெறும் ஊர் பெயர் மட்டும் கிடையாது, இது ஒரு புராண அடையாளம். புராண மரபை சொல்றது என்னன்னா, இந்த பூமி ஒரு காலத்துல தர்மம் குறைந்த இடமாக இருந்ததாம். ஏழைகள் பசியில தவித்தாங்க, நோயாளிகள் துணை இல்லாம தவித்தாங்க. உண்மையான பக்திக்கு மதிப்பு இல்லாத காலம். அப்போ மாரியம்மன் அந்த பூமியில தங்குவதற்காக தீர்மானிக்கிறாங்க. அவள் தங்கியதுமே அந்த பூமி மாற ஆரம்பிக்குது. பசி நீங்குது, நோய் குறையுது, தர்மம் நிலைக்குது. அதனாலதான் மக்கள் அந்த இடத்துக்கு சமயம் நிலைக்கும் புறம் என்று பெயர் வச்சாங்க. சமயம் பிளஸ் புறம் சமயபுரம். இங்க ஒரு முக்கியமான புராண உண்மை இருக்கு. சமயபுரத்தாளுக்கு பெரிய அரசர்களை விட ஏழைகளுடைய கண்ணீர் தான் முக்கியம். அதனாலதான் சமயபுரத்துல பசியோடு வந்தவங்க பசியோடு திரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அம்மன் அங்கே ஒரு சிலையா இல்ல, அவள் ஒரு தர்மத்தின் சக்தியாக இருக்கா, ஒரு கருணையின் வெள்ளமாக இருக்கா. சமயபுரம் கோவில் இருக்கிறதுனால புனிதம் பெற்றது கிடையாது, அம்மன் தங்கியதாலேயே புனிதம் பெற்றது. அப்படின்னா அம்மா யாருக்கு அருள் தருவா? உண்மையான பக்தன் யாரு? இந்த கேள்விக்கான பதில பகுதி 4